ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது முதலமைச்சராக அவர் பதவி ஏற்று அவர் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படின்றத இந்த வருடம் 2026 வருடம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி நிகழ்ந்ததுங்க. ஆனால் அவருடைய பிறந்த நாள் அவர் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படலை அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ ரொம்பவே பெருசாக இருந்தது. அதாவது ரசாயன கழிவு ரசாயன கசிவு பார்த்தீங்க அப்படின்னா 5 பேரை பழி வாங்கியது உட்பட பார்த்தீங்கன்னா பலரும் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை பெற்று வந்திருந்தாங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை சட்டசபையில் கூட கேக்கு வெட்டுவதை தவிர்த்திருந்தார். அவரும் பெருசாக எந்த ஒரு கொண்டாட்டத்திலையும் ஈடுபடலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவருடைய ரசிகர்களாகட்டும், அவருடைய தொண்டர்களாகட்டும், மக்கள் மற்றொரு புறத்தில் மக்கள் நல பணித்திட்டங்கள், இந்த மாதிரி இரத்த தானம் கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரத்த தான முகாம் நடத்துறது, கோவில்களில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அன்றைய தினத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தங்க மோதிரம் பரிசாகவும் வழங்கப்பட்டிருந்தது. ஒரு புறம் ரசிகர்களாலையும் தொண்டர்களாலையும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிறந்தநாள் விழா அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக மக்கள் நலப்பணி திட்டங்களோடு சிறப்புற நடைபெற்றாலும் அவர் பெருசாக அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலை. பட் இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து மழை குவிந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருக்கு நெருக்கமானவங்க, குடும்பத்தினர் உள்பட அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் நரேந்திர மோடி, அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் அவருக்கு வாழ்த்தை தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஃபோன் வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய மகன் ஜெய்சன் சஞ்சயும் அவருடைய மகள் திவ்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவித்திருந்தாலும் ஜேசன் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நேராகவே சந்தித்து விஜய் அவர்களை நேராகவே சந்தித்து பேசி தன்னுடைய வாழ்த்தை அவருடைய மகன் தெரிவித்திருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்கும் பொழுது நிறைய பேரால் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது நடிகை த்ரிஷாவுடைய வாழ்த்து எப்போ வரும், அவங்க என்ன மாதிரி விஷ் பண்ண போகிறாங்க, பிறந்தநாள் வாழ்த்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்தது. ஏன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய விஜய் அவர்களுடைய பர்த்டேவை ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணுறதை வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இந்த மாட்டியும் அதே மாதிரி ஏதாவது இருக்கும், எந்த புகைப்படத்தை எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அது அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் இருந்தாலும் காலையில இருந்து இரவு நேரம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் எந்த ஒரு வாழ்த்து செய்தியும் பார்க்கும் பொழுது அவங்க பதிவிடலை. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களை அன்ஃபாலோ செய்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருவருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு இடைவெளி விட்டுடுச்சு, அவங்க பிரிஞ்சிட்டாங்க, இல்லை பிரியலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் வட்டமடைச்சதை நாமளே பார்த்துருப்போம். பட் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது அவருடைய பிறந்த நாளுக்கு சரியாக இரவு 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களை ஒரு நாள் அவருடைய பிறந்த நாள் முடிந்ததற்கு பிறகு த்ரிஷா அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிருந்தாங்க. தற்போது அந்த புகைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விவாதங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் மிகுந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் ஒரு விதமான கேள்விகளை மறுபடியும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு
ஆகட்டும், இல்லை தவறான ஏதேனும் உறவுகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி மறுபடியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதற்காக ஒரு நாள் கழித்து அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இருவரும் வந்து பெருசாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், ஒரு இடைவெளி விடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து ஒரு நாள் கழித்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயத்த மனைவி சங்கீதா அவர்களும் வந்து கவனிச்சிருக்காங்க. அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இரவு நேரத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இரவு 12 மணிக்கு இந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய ஒரு நட்பு ரீதியில இருக்க இந்த உறவ என்னன்னு சொல்றது. நான் எப்படி அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்? இதனால தான் நான் வந்து விவாகரத்து கேட்டிருந்தேன். அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறதாக ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி விஜய் அவர்களுக்கும், த்ரிஷா அவர்களுக்கும் இடையில வந்து நட்பு ரீதியிலான உறவா? அல்லது நட்பை தாண்டிய ஒரு உறவா? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பேசுபொருளாகத்தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த விஷயம் அவருடைய பேரையே வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமையலாம். ஏன்னா, அவர் வந்து ஒரு புறம் பார்க்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தார். மக்கள் அவர் மேல அதீத நம்பிக்கையை வைத்து அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்லாட்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் அவர் போக போக நிறைய சிறப்பான ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அலாதி நம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில நிலவி வந்தாலும், அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து மிகுந்த ஒரு தோற்று போன ஒரு இடத்துல இருப்பதாக ஒரு சிலர் வந்து கருதுறாங்க. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, அது வந்து அவருடைய பர்சனல் விஷயத்துல வந்து அனாவசியமா மற்றவங்க வந்து தலையிடக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. அவர் வந்து முதலமைச்சரா நாம வந்து ஏத்துக்கிட்டோம், அவர் முதலமைச்சரா வந்தா நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்லது செய்வாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில நம்ம அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அதுல அவர் ஏதாவது குறை வைத்திருக்காரு, அதுல ஏதாவது அவர் வந்து முரண்பட்ட விஷயங்களை செய்யறாரு அப்படின்னா நம்ம வந்து குறை சொல்லலாம், நம்ம அவரை வந்து எதிர்த்து ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் இருந்தாலும், அவர் நல்லாட்சியை கொடுத்து அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி இருந்தாலும் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த செயல்ல அவர் கண்டிப்பா வந்து நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றளவும் நிறைய அதிரடியான முடிவுகள், அதிரடியான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு அதீத நம்பிக்கையை வந்து இன்னும் பலமாக கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அவருடைய பர்சனல் லைஃப்பில் சிறகடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து அவருடைய நடத்தைக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு அமைய பெறுகிறது அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.